Hello guys, this is Guna Ragulan. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிள் எப்படி ஒரு ஃபைலை delete பண்ணுறது நம்ம ஃபோல்டர் delete பண்ணுறதை பார்த்துருப்போம். இப்போ டெல் என்று சொல்கிறது கமாண்ட்ஸ் அப்படியான விடயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ டெல் தென் erase then start commands. Okay, commands. Okay. ஸோ வளமே போல் நோட்ஸை காப்பி பண்ணி இதில் போட்டது லைக் இதை நம்ம எடிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டாக வந்து டெல் கமாண்ட் delete files. ஐ திங்க் மேபி ஃபோல்டர்ஸ் ரிமூவ் ஆகுறது தெரியல, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் erase alternative to delete. ஓகே, to delete. ஸோ சிம்பிள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் வீடியோ தான். ஸோ start program, open programs. Okay, sorry, programs. Okay, இந்த மூணு கமாண்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நான் என்ன செய்தேன்னு சொன்னால் I'm opening the CMD as usual and navigated to desktop, and what I'm going to do, I'm just going to create a file here. So using echo command. ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒஃபிஷியலாக அதை டீச் பண்ணல எக்கோ கமாண்டை, பட் யூ கேன் யூஸ் த எக்கோ கமாண்ட் டு கிரியேட் ஃபைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணி இதுக்குள்ளே போய் நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணுறத விட எக்கோ ஓகே லைக் திஸ் அண்ட் சாம்பிள் டிஎக்ஸ்டி ஃபைல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்பிள் அது டிஎக்ஸ்டி ஃபைல் க்ரியேட் ஆகிடும். ஓகே, அதுக்குள்ளே எக்கோ என்னன்னு சொல்லி டைப் பண்ணிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபைலை ரிமூவ் பண்ணுறதுன்னு சொன்னால் நம்ம ஆர்எம் பண்ணி சாம்பிள் டிஎக்ஸ்டியை கொடுத்து அழியாது. என்னன்னு சொன்னால் ஆர்எம் இஸ் யூஸ்ட் ஃபார் டிரெக்டரி, பட் ஃபைலை ரிமூவ் பண்ணுறதுக்கு டெல்ன்ற கமாண்டை தான் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெல் sample.txt, it will be removed now. Okay, now I'm creating echo command sample.txt and erase and sample.txt. okay, remove ஆகுது, creating it again. So again, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டே வந்துடிக்கும். ஸோ நான் கமாண்டை வந்து அப்படி ஸ்விட்ச் பண்ணுறேன். இப்போ இதை என்ன செய்தேன்னு சொன்னால் அண்ட் இதை வழியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க இதை. ஸோ இதை நான் வந்து கணநேரமாக டீச் பண்ண மாதிரி வந்துட்டேன் உங்களுக்கு. லைக் இப்போ நம்ம என்டர் பண்ண ப்ரீவியஸ் கமாண்டை பார்க்கணும்னா கீபோர்டில் ஆப் அரோவை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே போகும், கீழே ப்ரெஸ் பண்ண வேண்டாம், கீழே போகும். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து இப்போ டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபைல் இதுக்கு தானே சாம்பிள்னு சொல்லி, இப்போ டிஇஎல்னு சொல்லப்படி எஸ்ஏஎம் டைப் பண்ணி போட்டு டெப்பை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டெப் உங்களோட கீபோர்டில் இருக்கிற டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணும். ஓகே, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ மேலே இருக்கிற எக்கோக்கு போகணும்னு சொன்னால் ஆப் எக்கோ. ஓகே, கிரியேட். ஓகே, இப்போ டிலீட் பண்ண போதும் டெல் அண்ட் சாம்பிள் டெக்ஸ்ட். ஓகே, இப்போ எக்கோவை எடுக்க போதும் எக்கோ. ஓகே, எக்கோ டிலீட் பண்ண போதும் கீழே இருக்கிறது. நான் இந்த ஆரோ இது ரெண்டையுமே வந்து ப்ரெஸ் பண்ணி தான் இதை ஸ்விட்ச் பண்ணி கொண்டிருக்கேன். இதை வந்து லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. இட்ஸ் அன் எஃபெக்டிவ் கீவேர்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் நோட் பேட் சொல்லி டைப் பண்ணால் நோட் பேட் ஓப்பன் ஆக போகுது. அப்போ வந்து ஸ்டார்ட் எக்ஸல். ஐ திங்க் எக்ஸல் இஸ் நாட் ஸ்டார்டிங். எக்ஸல் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்தது வந்து ஸ்டார்ட் சிஎம்டி இன்னொரு சிஎம்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, அது ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோர் ஓகே எக்ஸ்ப்ளோரர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இப்படி வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்ன்ற யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் டாஸ்க் மேனேஜர். வேர் இஸ் த டாஸ்க் மேனேஜர்? ஓகே, லைக் டாஸ்க் மேனேஜர் இங்கே போய் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம க்ரோம் அப்போ இதில் போய்த்து லைக் பிஐடி லைக் சர்ஜன் லைன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போய்ட்டு நீங்கள் உங்களோட நேமை வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளலாம், லைக் வியூ எக்ஸ்பெண்ட் ஓல். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் டீட்டெயில்டாக வந்து ப்ராசஸஸ். ஐ திங்க் give me 1 minute. So performance app history, like
ஸோ அந்த ப்ரோக்ராம்ட நேமை வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கொள்ளலாம் க்ரோம் CHROME. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் CHROME க்ரோம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி அதோட நேமுகளை ப்ரோக்ராம்ஸில் சில நேம் ஸ்லாகை பார்த்தீங்கன்னு சொன்னால் SLA ஸ்லாக், அதே மாதிரி பிட்டோரண்ட், இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். அதை நீங்கள் இதுக்குள்ளே போய் பார்த்து அதை இங்கே டைப் பண்ணிங்க சொன்னால் அது ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த டுட்டோரியலில் நீங்கள் பேசிக்காக வந்து எப்படி டெல் erase ஸ்டார்ட் போன்ற இதில் பார்க்குறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஐ எம் அப்லோடிங் திஸ் கோட் டு கிட். ஓகே, அண்ட் செய்து அப்லோட் பண்ணி கொண்டு இருக்கேன். லைக் ஆட் del erase and then but next echo and start notes. Okay, and git plus origin main. Okay, GitHub la வந்து இப்போ லேட்டஸ்ட் செஷன் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ கேன் கெட் த நோட்ஸ் ஃப்ரம் தேர். ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு விளக்கி பேசிக்கான விடயங்களை பார்த்து கொண்டு வரதான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம்.